ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்பிக்கைப்படுற மாதிரி உங்கள் லைஃப் மாறணும்னா நீங்கள் நம்புங்க. நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வர பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே ஒரு சின்ன கடுகளவு தாங்க. அது நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பார்ட்டு தான். அந்த ஒரு விஷயத்தை குறித்து, அந்த ஒரு பிரச்சனையை குறித்து, அந்த ஒரு கவலையை குறித்து உங்களுடைய பெரிய வாழ்க்கையை இழந்துடாதீங்க, நிம்மதியை இழந்துடாதீங்க. இப்போது நான் இன்னர் ஹீலிங் பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு கஷ்டத்தின் பிடியில் தான் சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டம். ஒருத்தருக்கு வந்து கடன் தொல்லையால் ஒரு கஷ்டம், அதனால ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வருவாங்க, கடவுளை தேடி வருவாங்க, இன்னர் செல்ஃபுக்குள்ளே இன்னர் ஜேர்னிக்குள்ளே வருவாங்க. இன்னொருத்தங்க காதல் தோல்வியால் வருவாங்க, நம்பினவங்க ஏமாத்திடுவாங்க, கார்மிக் பார்ட்னர்ஸ், ட்வின் ஃப்ளேமு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு உறவின் மூலமாக சில பாடங்கள் கற்றுக்கிட்டு வருவாங்க. சில பேர் வந்து தன்னோட உறவுகள் மூலமாக, தன்னோட குழந்தையாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இந்த மாதிரி கார்மிக் பார்ட்னர்ஸ்குள்ளேயே இந்த விஷயங்கள்லாம் அடங்கும். எல்லா காயமும் இதில் இருந்தும் பட்டாச்சுங்க. உறவுகள்னால வந்த கவலையாக இருக்கலாம், கடன் தொல்லையால் வந்த கவலையாக இருக்கலாம். அது மாதிரி யாராவது நமக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த சோகத்தின் விளிம்புக்கு நம்ம போகும்போது அதுலேயும் வந்து நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும். அதுக்கப்புறம் தீராத லாங் க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, நாள்பட்ட ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க, டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தீராத ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்தினால இந்த வந்து ஒரு ஜேர்னிக்குள்ளே, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே வந்துடுவாங்க. நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. எல்லாமே இங்கே லெசன் தாங்க. லெசன் கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்மா பேஸ் பண்ணி கர்மா ரிசால்வ் பண்ணுங்கிறதுக்காக அவங்கவுங்களோட பிரச்சனையை வேறு, பிரச்சனையோட வீரியமும் வேறு, நம்ம ஹேண்டில் பண்ணுற விஷயமும் ஒன்று இருக்குங்க. எல்லா விஷயமே நம்மளுக்கு மேலே உள்ள ஒரு பவர் தான், ஒரு சோர்ஸ் தான் நம்மளை வந்து வழி நடத்துது. அதுக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பயணம் வந்து எப்படியும் நெடுக பயணம் தாங்க. நம்மளுடைய பயணம் வந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் நம்ம போய் தான் ஆகணும், கடைசி வரைக்கும். அதை அப்போது வந்து யாராவது நமக்கு துணைக்கு வருவாங்களா அப்படின்னா, இங்கே இருக்கிற மனிதர்கள் யாருமே நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டீங்க. நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாற்றம் தான் அடைவீங்க. அதனால அதில் ஒரு பெரிய லெசன் வரும், மனக்கவலை ஏற்படுங்க. இங்கே எல்லாமே நம்ம நினைக்கிறது எல்லாமே இங்கே நடக்காதுங்க. கடவுள் என்ன வந்து நம்மளுக்குன்னு எழுதி வச்சுருக்காங்களோ, நம்மளுடைய கர்மா லெசன் படி தான், நம்ம ஸ்கிரிப்ட் படி தான் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கடவுளை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உண்டான பாதை வந்து எவ்வளோ கரடு முரடாக இருந்தாலும் கடவுளோட கையை பிடிக்கும்போது கடவுள் ஒரு சேஃபாக, நம்ம தான் அந்த பாதையை கடந்தாகணும், அந்த ஜேர்னியை நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்க. ஓகேங்க. இப்போ வந்து நிறையா விஷயத்தில் காயப்பட்டாச்சு. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே என்ன மாதிரி நிறையா பர்சன்ஸ் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. டேரட் ரீடிங்ஸ்குள்ளேயும் வரீங்க. நீங்கள் ரொம்ப கவலையோட, கஷ்டத்தோட, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார் வழிகாட்டுவா அப்படின்னு புரியாத ஒரு சுச்சுவேஷனில், எனக்கெல்லாம் எதுன்னே தெரியாதுங்க. இன்றைக்கி இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், இவ்வளோ வழிகாட்டுதல் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாதையை நான் கடந்து கடந்து வந்து என்னுடைய லைட் ஒர்க்கராக என்னை கடவுள் யூஸ் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டியாக, ஒரு தற்சமயத்துக்கு அவங்களுடைய ப்ராப்ளம் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும், அவங்களுக்கு உண்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி. எனக்கு அப்போ வந்து அந்த நேரத்தில் யார் கொடுத்துருந்தாலும் நான் பார்த்துருக்க மாட்டேங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ரொம்ப ஒரு சிறைப்பட்டு அடைப்பட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க மாட்டோங்க. எப்போ டிவைன் டைம் வருதோ, எப்போ ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்சனாக நீங்கள் இருக்கீங்களோ, அப்போ தான் சில விஷயங்கள், சில வீடியோஸு, சில ரீடிங்ஸ்லாம் உங்களால் கண்ணில் பார்க்க முடியுங்க. இப்போ கடவுள் நேரில் வந்து எந்த விஷயமும் நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது. நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறதன் மூலமாக, வீடியோ பார்க்குறதன் மூலமாக, மற்றவங்க ஒரு அசரீரியாக ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு கைடன்ஸாக நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து இன்னர் ஹீலிங் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ நிறையா காயப்பட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இப்போ மட்டும் காயப்படலைங்க. நீங்கள் இப்போ கரண்ட்டில் குறித்து இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப டம்பாக இருப்பீங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து உங்களை யாராவது அடக்கி வச்சுருப்பாங்க, ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஒரு லேடிஸாக இருந்தால் ஒரு ஜென்ஸை அடக்குமுறை பண்ணியிருப்பாங்க, ஒரு ஜென்ஸாக இருந்தால் ஒரு லேடிஸ், ஏதாவது ஒரு ஒரு அடக்குமுறை கீழே நம்ம வந்திருப்போங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து காயப்பட்டு
நம்ம இவ்வளோ தான், நமக்கு வந்து தகுதியானவர்கள் நம்ம இல்லை, நான் போதுமானவள் இல்லை, எனக்கு வந்து என்னை யாரும் மதிக்க மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஒரு இன்னர் சைல்டு வந்து ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க, காயப்பட்டிருக்குங்க. அதனுடைய பிரதிபலிப்பு கூட இப்போ கரண்ட்டில் நீங்கள் அனுபவிச்சிருக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாமுங்க. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வரலாம், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரலாம். எல்லா விஷயமே வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற காயத்தை நீங்கள் ஆற வைக்காமல் நீங்கள் வெளியில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுங்க. உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய இன்னர் ஹீலிங் வூன்ஸ் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு இன்னர் சைல்டை வந்து அது எவ்வளோ காயப்பட்டிருக்கோ அதுக்கு சமாதானப்படுத்தி, நான் இருக்கேன் உனக்கு, நீ வந்து ரொம்ப போதுமானவள், உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது, வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறதுனால உன்னுடைய தகுதி குறைஞ்சி போகாது, நீ எனக்கானவள், உனக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை அன்புக்கும் தகுதியானவள், எல்லா தகுதியும் கொண்டவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே இல்லை, உன்னை நான் நேசிக்கவும் இல்லை, உனக்கு நான் அன்பு கொடுக்கவும் இல்லை, உனக்கு நான் அன்பு கொடுக்காம என்னுடைய அன்பு மொத்தத்தையும் என்னுடைய பாசத்தையும் என்னை எல்லாரும் அட்டென்ஷன் பண்ணணும், நான் வெளியில் தான் எல்லா விஷயங்களையும் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ள நான் ஆழமாக நேசிக்கணும்னு நான் விரும்புகிற என்னுடைய சோல், அதாவது என்னுடைய இன்னர் சைல்டு உள்ள காலங்காலமாக கத்திகிட்ருக்கிறது என்னால் அந்த குரல் கேட்க முடியல. இப்போ நான் உனக்கு இருக்கேன், நீ கவலைப்படாத, நீ எப்பயுமே குட் இனஃப், எல்லா தகுதியும் உனக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதுக்கு சமாதானப்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் ஜேர்னல் மாதிரி எழுதுங்க. ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் கஷ்டமாக நடந்த எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வை எழுதும் போதே அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போங்க, அந்த ஒரு மொமெண்ட்டுக்குள்ளே போங்க. எப்பயுமே கண்ணீர் விட்டு அழுதுருப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் அதை யோசிக்கும் போது, எழுதும் போது, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது கண்ணீர் வந்துச்சுன்னா கண்ணீர் விடுங்க. அப்போது அந்த காயங்கள் மாறும். அந்த நேரத்தில் நீ கவலைப்பட்ட, உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீயே கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு சமாதானமான, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு நான் அன்பு செய்கிறேன், இந்த உலகத்தில் வேறு யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு போதுமான அன்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அடிக்கடியும் நீங்கள் அந்த ஜேர்னல் நோட்டில் எழுதும்போது ஒவ்வொரு பிரச்சனையாக எழுதுங்க. நிறைய கடந்து வந்திருப்போங்க. எதையுமே நம்ம வந்து மருந்து போட்டு அதை ஆற வைக்காமல், அதை ஹீல் பண்ணாமல் நம்ம விட்டு வந்திருப்போங்க. இன்னர் ஹீலிங் ரொம்ப முக்கியங்க ஒரு ஜேர்னிக்கு. அதுதான் நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கிற அந்த லைஃப் சுச்சுவேஷனுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். என்னோடய லைஃப் ஜேர்னி எப்போயுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எந்த ஒரு கடந்து வந்த பாதையில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்ததுனாலும் அந்த ஒரு விஷயம் மறந்து போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. மறந்து போகுது அப்படிங்கிறத விட அந்த விஷயத்தை டச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா திரும்ப அந்த ஃபீலிங் என்னால் யோசித்து பார்க்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டமும் கண்ணீரும் கடந்து வந்த பாதையை திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வலி வேதனை தான் நான் அந்த விஷயத்த வந்து மறந்துட்ட மாதிரி ஒரு பிம்பம் தாங்க அது. திரும்ப யோசித்து கிளறினேன்னா எனக்கு அந்த சோகம் கண்ணீர் என்னால் தாங்க முடியாது. கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வர மாதிரி இருக்கும். அதனால அதை நான் வந்து மறந்துட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயமும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு டிவைன் வந்து நிறைய இடங்களில் உணர்த்தி, நீ வந்து அந்த பழைய விஷயங்களை வெளியில் ஜேர்னலாக கொண்டு வா, அந்த நேரத்தில் நீ பட்ட கஷ்டத்தை எழுது, அந்த நேரத்தில் உன்னோட உணர்வுகள் உனக்கு யாருமே ஆறுதல் சொல்லலைல, அந்த ஆறுதலை நீ உனக்கே கொடுத்துக்கோ, உனக்கு அன்பை கொடு, உனக்கு பாசத்தை கொடு, எல்லாத்தையும் நீ கொடுக்க கொடுக்க உனக்கு இன்னும் வந்து அந்த ஊன்ஸ் வந்து ஹீல் ஆகும். இப்படி நம்ம வாழ்க்கையில் பயணத்தில் கடந்து வந்த நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எல்லாரும் போட்டு நம்மளை டம்ப் பண்ணியிருப்பாங்கங்க. சில விஷயங்கள் நம்மளால் பேசக்கூட முடியாதுங்க. ஊமையாக நின்ன தருணங்கள் என் வாழ்க்கையில் நிறையா இருக்குங்க. அந்த இடத்துல வந்து என்னோட தலையணை தாங்க எனக்கு நிறைய இடங்களில் ஈரமாகவே இருக்குங்க. டெய்லியுமே ஏதாவது ஒன்று என்னால் வந்து பேச முடியல, நான் கேட்டது கிடைக்கல, சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து அது ஒரு பாதிப்பாக இருக்குங்க. சின்ன வயசில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் நம்ம மனசில் பாதிப்பை உண்டாக்கும். அந்த என்னென்ன காயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. இன்னர் ஹீலிங் உங்களுக்கே தெரியும். என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கடந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் சரி பண்ண கரண்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. உங்களை நேசிங்க ஃபஸ்ட்டு. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட நீங்கள் தாங்க முக்கியம், நம்ம தாங்க முக்கியம். நம்ம வாழ்க்கைக்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கோம். இது மற்றவங்கள சார்ந்த உலகம் அப்படிங்கிறதுக்காக உதவி செய்யலாம், அன்பு கொடுக்கலாம். ஆனால் ஓவர் அட்ராக்ஷனும் ஓவர் அன்பு இது எல்லாத்தையுமே வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறத விட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டுக்கு உங்களை ஃபஸ்ட்டு நேசிங்க. இந்த சோல் தாங்க உங்கள் கூட எப்பயுமே இருக்குது, காலம் காலமாக கடந்து வந்த சோல். அதுக்கு நீங்கள் அன்பை கொடுங்க. அதுக்கிட்டேருந்து நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இன்னர் வாய்ஸ் நீங்கள் கேட்க இன்ட்யூஷன் மூலமாக கேட்க நிறையா விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு
கடவுள் கொடுத்த வழிகாட்டுதல் மாதிரி நிறையா இருக்குங்க. அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. இப்போ கரண்ட்டில் எனக்கு பிரச்சனையை மாற்ற முடியல அப்படின்னா, நீங்கள் சில விஷயங்கள உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. யாருமே வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையை மாற்ற முடியாதுங்க. இது வந்து ஒரு ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட உண்மைதாங்க. நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு வெளியில் சொல்லலாங்க. ஆனால் உங்களை சரி பண்ணணும் அப்படின்னா, உங்கள் உடம்பு, உங்கள் மைண்டு, உங்கள் பாடியை கரெக்ட் பண்ணணும்னா அது நீங்கள் தாங்க முயற்சி பண்ணணும். வெளியில் வந்து ஒரு மாத்திரை போட்டோ இது சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லைங்க. இது வந்து மைண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே மைண்டு மட்டும்தாங்க பேஸு. எதையுமே பழசில் 1000 விஷயங்கள் நடந்திருந்தா கூட அதை நினச்சி பார்க்கும்போது வலி வேதனை இருக்கிறது சகஜம்தாங்க. நம்மளாம் இயற்கையாகவே மனிதர்கள் தானே. ஈஸியாக சென்சிட்டிவான பர்சன். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட எனக்கு வந்து ஐயோ இதை இப்படி பண்ணிட்டாங்களே, இதை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சென்சிட்டிவ். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. சில பேர் யார் என்ன சொன்னாலும் காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி பெயின் வலிகள் இதெல்லாம் வந்து பெருசாக இருக்காதுங்க. ஆனால் நமக்கு தான் வந்து காயம் மேலே காயம். ஒரே ஒரு என்னோடய சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, நான் மன்னிச்சிட்டேங்க, எனக்கு வந்து தப்பு பண்ணவங்கள நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் மறக்க முடியல அப்படிங்கிறது. மறக்கிறது அப்படிங்கிறது இட் டேக்ஸ் டைம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காயமாக இருந்தாலும் அதை மறக்கிறது ஒரு 7லேருந்து 9 மாதம் வந்து அந்த டைம் பீரியட் வந்து வேணுங்க. அந்த டைம் வந்து நிச்சயமாக கொடுங்க. காலம் தாங்க எல்லாத்தையும் ஹீல் பண்ணும். காலத்துக்கிட்ட விட்டுருங்க, எல்லாமே சரியாகும். நீங்கள் இப்போ கரண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக அவேர்னஸாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை, நடந்து முடிஞ்ச பிரச்சனையை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மைண்ட் அதையே. இப்போ நீங்கள் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை பற்றின விஷயம் தானே உங்கள் மைண்டில் அப்படியே மாறி மாறி அதில் வந்த படங்கள், காட்சிகள், அதில் வந்து நடித்தவங்க, அதிலோட ஆக்ஷன்ஸு, அதிலோட உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷன், விஷயம் இதெல்லாம் திங்க் பண்ணுற மாதிரி இப்போ கரண்ட்டில் நீங்கள் அந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் இருந்திருப்பீங்க. இதே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு பெருசாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து, இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து வேறு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி அதில் பிஸியாக இருப்பீங்க. அதை குறித்த ஒரு கவலை இருக்குங்க. லைஃப்பில் இப்படியே நீங்கள் எத்தனை நாளுங்க நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்க போகிறீங்க? எப்போ தான் நீங்கள் வாழ போகிறீங்க? ஒரு செகண்ட் கேளுங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். யாருடைய ஒரு வெளிப்புற ஒரு தூண்டுதலாக இருக்கட்டும், வெளியில் கொடுக்குற எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், வெளியில் கொடுக்குற எந்த ஒரு குடைச்சலாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா, நம்ம சந்தோஷத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா, நம்ம நிம்மதியாக பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுங்க. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாருங்க வெளியில் உள்ளவங்களா? நம்ம தாங்க நமக்கு முக்கியம்.